நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஹலோ. தினேஷ், நான் தான் தீபன். தெரியுது, சொல்லுங்க. நான் இப்போ எதுக்காக உனக்கு கால் பண்ணேன்னா, நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. கை நிறைய பணம் கிடைக்கும், அதை சொல்ல தான் கூப்பிட்டேன். விஷயத்த சொல்லுங்க. அதெல்லாம் நான் நேரில் சொல்கிறேன். ஒரு பக்கம் பழி வாங்கவும் செய்யலாம், நிறைய பணமும் கிடைக்கும். நீ எப்போ வருவ? அது நான் இன்னைக்கு இல்லை, நான் ஒரு 2 நாள் கழிச்சு வரேன். வந்துட்டு பேசுகிறேன். ஏய் தினேஷ், வாடா போலாம். அம்மா அத இங்க தா அம்மு, அத தாய. ஏய் நான் ஒரு பாக்குறேனே. நம்ம புது வீடு நான் ஆசை தீர பார்க்கணும். அம்மு நீ எங்க குடு. தாய அம்மு. எல்லாத்தையும் நம்ம யோசிச்சு பண்ணலாம். ஆமா, அதான் நல்லது. தான் சொல்றல, போன் குடு. அம்மு போன் தாய. எங்க விட்டீங்க? குடு, நான் பாத்து தரேன். என்னாச்சு? அம்மா, நாம தங்க போற வீடு எனக்கும் ஒரு தடவை காட்டலாம்ல? அம்மு, அவனுக்கு அதை காட்டேன். இல்லனா நான் பேச மாட்டேன். அவனுக்கு காட்டேன். இந்தா நீ பாரு அப்பு. தாத்தா பார்த்த வீடு ரொம்ப நல்லா இருக்குல்ல? பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கும் பிடிச்சிருக்கு. அம்மாவுக்கும் பிள்ளைங்களுக்கும் பிடிச்சு போச்சுன்னா அப்புறம் எனக்கும் ஓகே தான். ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் வீடுன்னு தான் அப்பா சொன்னாரு. கையை வீசிட்டு போனா போதும். நான் ஒரு தடவை பாத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நான் கருத்து சொல்றேன். நானும் வரேன். இங்க இருந்து ஷிஃப்ட் ஆகலாம்னு நினைச்சது நல்ல விஷயமா தான் தோணுது. நாம போகும்போது தேவிகாவையும் கூட்டிட்டு போலாம்ல? ஐயோ வேண்டாம், அப்புறம் அத காரணம் காட்டி தினேஷ் அங்க வருவான். அந்த ராஸ்கலை நம்பவே முடியாது, ஜாக்கிரதையா இருக்கணும். சான்ஸ் கிடைச்சா அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். அந்த தீபனும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவங்க எந்த நேரத்துல என்ன செய்வாங்கன்னு தெரியாது. அப்பா இங்க கொஞ்சம் வாங்க. இதோ வந்துட்டேன். ஹாஸ்பிட்டல் பில் எல்லாத்தையும் நான் செட்டில் பண்ணிட்டேன். டாக்டர் வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு போலான்னு சொல்றாங்க. நான் தினேஷுக்கு கால் பண்ணியிருந்தேன். அவன் 2 நாளைக்குள்ள வந்துருவேன்னு சொன்னான். நீ அவங்கிட்ட பேசுனியா? டீட்டெயிலாக எதுவும் சொல்லலை. வந்ததும் நேரில் வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்கான். இந்த வேலையில் உனக்கு கை நிறைய பணம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். அந்த விஷயத்த சொன்னால் அவன் உடனே ஓடி வந்துடுவான். கரன்சியை பார்த்தா தலை சுற்றி அவன் கீழே விழுந்துருவான். அவன் நம்ம டீம்ல நிப்பானா? பார்த்த வரைக்கும் பச்சோந்தியோட கேரக்டர் அப்படியே இருக்கு. எப்ப அவன் தன் கலரை மாத்திக்குவான்னு சொல்ல முடியாதுல்ல. அதுக்கு ஒரு வழி இருக்கு. அவன் வரத்துக்கு முன்னாடி அவங்க அம்மாவை ஒரு வாட்டி பார்க்கணும். 100 ரூபாய் கிடைச்சா நிரந்தரமா அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய ஆள் அவன். அம்மானா அவனுக்கு ரொம்ப பயம். அவங்க அம்மா சொன்னா அவன் தட்ட மாட்டான். முதல்ல அவங்கள கைக்குள்ள போட்டுக்கணும். அவங்கள உனக்கு ஏற்கனவே தெரியுமா? 1-2 தடவை நான் அவங்கள பார்த்துருக்கேன். வேணும்னா நாம அவங்க வீட்டுக்கே போயிடலாம். அப்புறம் பாலுவும் உமாவும் வேற எங்கேயும் ஷிஃப்ட் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. இங்க பாருங்க ஆண்டி, அதுக்கு முன்னாடி நாம அவங்கள லாக் பண்ணுவோம். அது போதும். வீட்டுக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன்னு அத்தை கிட்ட சொல்லிட்டு தானே நீ போன. அப்புறம் என்னாச்சு? அங்க வர்றதுக்கு உனக்கு விருப்பம் இல்லைன்னு நீ சொன்னியா? இப்ப எதுக்காக திடீர்னு விருப்பம் இல்லைன்னு சொல்ற? அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். ஆமா, எங்க சைட்ல இருந்து ஏதாவது தப்பு செஞ்சிருக்கோமான்னு நாங்க தெரிஞ்சுக்கணும்ல. நேத்து அங்க திருப்பி அனுப்புவீங்கன்னு தானே சொல்லிட்டு போனீங்க. ஆமா, ஆனா என்னப்பா பண்றது? ஹேமா அங்க வர மாட்டேன்னு சொல்லிட்டா, அப்படிதானே?
அங்க வராததுக்கான உண்மையான ரீசனை சொல்லு, இல்லனா இப்பவே எங்க கூட கிளம்பி வந்துரு. நமக்கு டைம் இல்ல, சீக்கிரமா கிளம்பு, போலாம். என்ன நீ எதுவுமே பேசாம இருக்க? நாங்க உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு தான் வந்திருக்கோம். இல்ல, இனிமே நான் அங்க வரல. என்ன அங்க கூட்டிட்டு போறதுக்கு நீங்க 2 பேரும் வெயிட் பண்ணாதீங்க. ஓ, ஹேமாவை மெயின்டைன் பண்ற டாக்டரோட கார் தான் இங்க நிக்குது. ஒருவேளை கூட்டிகிட்டு போக வந்திருப்பான் போல. வர விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, ஆனா அதுக்கு காரணத்தை நீ சொல்லிதான் ஆகணும். பல பேர் பலவிதமான பொருளை கிளப்பி விட்டோம். உமா தானே எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தா. அதனால இனிமேல் உன்னை கைவிடுறதாவே இல்ல. நீ கைவிட மாட்டியேடா. இன்னொருத்த பொண்டாட்டிய கைக்குள்ள வச்சுக்கிறதுன்னு உன் பழக்கம். ஏதாவது ஒரு பதில் சொல்லு ஹேமா, அது தெரிஞ்சாதான் நாங்க இங்க இருந்து போவோம். அம்மா, உங்களுக்கு தெரியும்னா சொல்லுங்க. சொல்ல முடியாத விஷயம்லாம் ஒன்றும் இல்லை, மறைச்சி வைக்க வேண்டிய விஷயமும் இல்லை. ஹேமா அந்த வீட்டில் இருக்கும்போது 2-3 தடவை வாந்தி எடுத்தால, அவன் மனசுல பட்ட சந்தேகத்தை தீக்க தான் இங்கே வந்தா. அப்ப சரி, நான் சந்தேகப்பட்டது கரெக்ட் தான். கர்ப்பமா இருக்கா. இங்கே வந்து யூரின் டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவ கர்ப்பமா இருந்தது தெரிஞ்சுது. அப்போ நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. ஹேமா கர்ப்பமா இருக்கா. இந்த டாக்டர் அவளுக்கு கொடுத்த பரிசு தான். இந்த விஷயம் எல்லாம் என் பையன் தினேஷ்க்கு தெரியுமா? இருக்கு பையன். அவன் பொண்டாட்டி இன்னொருத்த கூட போய் புள்ளைய கொண்டு வந்திருக்கா. இந்த விஷயத்தை வச்சு நான் என்ன பண்றேன்னு பாரு. தினேஷ் எங்க போயிருந்தாலும் நான் அவனை கூட்டிக்கிட்டு வந்துடுவேன். இனிமேதான் என் ஆட்டம் ஆரம்பம். இந்த விஷயம் தெரிஞ்சா தினேஷ் அங்க வந்து பிரச்சனை ஏதாவது பண்ணிடுவான்னு பயந்து தான் இவ அங்கிருந்து கிளம்பி இங்க வந்துட்டா. ஆனா இவ இங்க இருந்தான்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏன்னா இங்க நாங்க 3 பொம்பளைங்க மட்டும்தானே இருக்கோம். அவன் நினைச்சா எது வேணாலும் செய்வான். அவன் எதுக்கு தேவையில்லாம சண்டை போடுறான்? ஹேமா வயித்துல வளர்றது அவனோட குழந்தை தானே. அப்புறம் எதுக்கு நீ தேவையில்லாம பயப்படுற? உண்மை அதுவாகவே இருந்தாலும் இதை வச்சு என்ன அசிங்கப்படுத்திடுவானோன்னு தான் ஹேமா பயப்படுறா. உனக்கு பயம் இல்ல பாலு, எனக்கும் எந்த பயமும் இல்லை. யாராவது ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினைச்சு பயந்துட்டு இருந்தா நம்மளால வாழ முடியுமா? இந்த விஷயத்துக்காக தான் நீ எங்க கூட வர்றதுக்கு யோசிக்கிறேன்னா இப்பவே நீ எங்க கூட வந்தே ஆகணும். உன்னை எங்க கூட வந்து தங்குன்னு கூப்பிடுறது நான் தான். இந்த விஷயத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அத நாங்க பாத்துக்கிறோம். நம்ம போலாமா? சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வா. அம்மா, அவளுக்கு ரெடி ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. போங்கம்மா. சரி வாமா. ரொம்ப யோசிக்காதே ஹேமா, உன்னை கூட்டிட்டு தான் நாங்க இங்க இருந்து போவோம். போ, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. வாமா. பாவம் ஹேமா, உனக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்துருந்தா அவ அங்கிருந்து இங்க வந்துட்டா. ஹேமா யோசிக்கிறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. எப்படி பார்த்தாலும் கெட்ட பேர் எனக்கு தான் வருங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த பாலா போனவன் இங்கதானே வரேன்னு சொல்லியிருந்தான். ஒருவேளை பொய் சொல்லி என்னை ஏமாத்திட்டானோ? ஏய், வண்டி நிறுத்திட்டு. நம்ம தேடின ஆளு வசமா மாட்டிக்கிட்டாங்க.
யாரு? அதோ அவங்க தான் நம்ம பார்க்கணும்னு நினைச்ச தினேஷோட அம்மா. நீ போய் பேசி பாரு. இங்க நின்று பேசினா சரியா வராத. பின்ன எப்படியாவது அவங்கள கார்ல ஏத்தி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். அடைச்ச அதெல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி ஜென்மங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள கூப்பிடுறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஐயோ ஆண்டி, இப்போதைக்கு நமக்கு இதை தவிர வேற வழியே கிடையாது. அவங்க இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. சரி வாங்க. எங்க போனாங்க? வாங்க ஆண்டி. என்ன வர சொல்லிட்டு இவங்க ஏன் இன்னும் வரல? இவங்க பாரதி அக்கா தானே? தினேஷோட அம்மா தானே? ஆமா, அந்த வீணா போனவனை பெத்தவன் நான் தான். இந்த நிமிஷம் வரைக்கும் அவனை தேடி போகாத இடமே இல்ல. இந்த ரோட்ல அடிக்கடி வருவான்னு சில பேர் சொன்னாங்க. அதனாலதான் இங்க வந்தேன். அந்த பாலா போனவன் எந்த இடத்துல எங்க பதுங்கி இருக்கான்னு யாருக்கு தான் தெரியும்? நான் தினேஷோட ஃப்ரெண்டு தான். அவன் ஃப்ரெண்டா இருந்தா என்ன, வேற எவனா இருந்தா என்ன, அந்த வீணா போனவன் எங்க போயிருக்கான்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் நாங்க உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்தோம். இல்ல ஆண்டி? என்ன எதுக்கு நீங்க பார்க்க நினைச்சீங்க? அதெல்லாம் நான் போகும்போது சொல்றேன். ஆமா, இப்ப என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? ஆண்டி வீட்டுக்கு தான். இது மூலமா உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கிற விஷயத்தை தான் நாங்க சொல்ல போறோம். நம்ம வீட்டுக்கு போய் நல்லா வயிறார சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். தினேஷ் விஷயமா பேசுறதுக்கு தான் நாங்க உங்களை கூப்பிடுறோம். இங்க பாருங்க, நீங்க வந்து கார்ல உட்கார்ந்தா போதும். நம்ம 3 பேரும் வீட்டுக்கு போய் உட்கார்ந்து பேசுவோம். தினேஷோட விஷயத்துல ஒரு சில முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவன் ஒரு வீணா போனவன். அவனை விட்டு தள்ளுங்க. சரி வாங்க. உட்காருங்க. அட வாப்பா, வந்து வண்டி எடு. அக்கா, நீங்க பின்னாடி உட்காரலாம்ல? என்னை யாரும் பின்னாடில உட்கார வைக்க நினைக்காதீங்க. வந்து வண்டி எடுங்க, இல்லைன்னா நான் பாட்டுக்கு இறங்கி போய்கிட்டே இருப்பேன். ஆண்டி நீங்க உட்காருங்க. நமக்கு தான் அவ தேவைப்படுறா. குழந்தைங்க வந்துட்டாங்களா அத்தை? இல்லம்மா, குழந்தைங்க வர நேரம் தான். நீ என்ன ஒன்றும் பேசாம இருக்க? மீனாட்சி எனக்கு கால் பண்ணா. நீ மாசமா இருக்கன்னு கேள்விப்பட்டேன். ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? இது சந்தோஷமான விஷயம் தானே. உன் பொண்ணை இழந்ததுக்கு அப்புறமா கடவுள் கொடுத்த வரம் இது. அந்த பாழ போனவனை பத்தி நீ யோசிக்காத. அவன் எங்கேயாவது போய் தொலையட்டும். வாழ்க்கை நாம இழுத்த இழுப்புக்கு வராது. அது போற போக்குல தான் நாம வாழ்ந்தாகணும். அதை எதிர்த்து நிக்காம நம்ம போனா போதும். இதை பாரு, கடவுள்கிட்ட இந்த குழந்தை ஆரோக்கியமா பிறக்கணும்னு வேண்டிக்க.
ஹேமா கர்ப்பமா இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே அவன் தேவையில்லாம என் மேலதான் பழியப்படுவான். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அவன் என்னையும் ஹேமாவையும் தேவையில்லாம சேர்த்து வச்சு பேசுவான். ஹேமாவை சொந்தமாக்குறதுக்காக அவன் குழந்தைய கொலை பண்ணணும்னு சொன்னான்ல. ஹேமா வயித்துல வளர்ந்துட்டு இருக்கிற குழந்தைக்கு நான் தான் காரணம்னு அவன் கண்டிப்பா சொல்லுவான். சகோதரிங்கிற ஒரு இடத்துல வச்சு பாக்குற அந்த பொண்ணையும் என்னையும் சேர்த்து வச்சு பேசினாங்கன்னா அதை எப்படி என்னால கேட்டுட்டு இருக்க முடியும்? யார் என்ன சொன்னாலும் நான் உன் கூட தானே இருக்கேன். சொல்றவங்க 1000 சொல்லுவாங்க, ஆனா உண்மை அது இல்லைன்னு நமக்கு தெரியும்ல. விஷயம் அது இல்ல உமா. இது வரைக்கும் அவன் சொல்லிட்டு தெரிஞ்ச கதை மாதிரி இல்லை இது. ஊர்ல இருக்கிறவங்களும் சந்தேகப்படுவாங்க. ஏன்னா ஹேமாவும் இந்த வீட்டுல தான் நம்ம கூட இருக்கா. இந்த விஷயத்த சொல்லி ஹேமாவை தனியா தவிக்க விட முடியுமா? அவ எங்க போவா? நாம அவளை வேற எந்த இடத்துலயாவது தங்க வச்சாலும் வதந்திய கிளப்புறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. கர்ப்பமா இருக்கிறவள நீ தான் எங்கேயோ ரகசியமா தங்க வச்சிருக்கேன்னு ஒன்னதான் சொல்லுவாங்க. அத மத்தவங்க நம்புறதுக்கு நீயே காரணம் ஆயிடாத. நாம எல்லாரும் இருக்கிற இந்த வீட்டுல அவளும் இருந்தான்னா கொஞ்சம் யோசிக்க தெரிஞ்சவங்க யாரும் ஹேமாவோட குழந்தை பாலுவோடதுன்னு நம்ப மாட்டாங்க. ஏன் விஷயத்தை பத்தி மட்டும் சொல்லல உமா. ஹேமாவோட வாழ்க்கையும் மிகப்பெரிய கேள்விக்குறியாயிடும். அந்த பாலாப்பனோட குழந்தைய ஹேமா பெத்துக்கிட்டானா காலம் பூராவும் அவனோட காலடியிலேயே கிடக்க வேண்டியிருக்கும். பாலு, நீ இப்ப என்னதான் சொல்ல வர? ஹேமா கர்ப்பமா இருக்கிற விஷயம் நம்ம 4-5 பேருக்கு மட்டும்தான் தெரியும். இது தினேஷுக்கு தெரியாது. இந்த விஷயத்தை ரொம்ப நாளைக்கு மூடி மறைக்க முடியாது. கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இது யாருக்கும் தெரியக்கூடாது. மத்தவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அபார்ஷன் பண்ணிடலாம். அந்த குடிகாரனோட குழந்தைய பெத்துக்கிறத விட அதை அழிக்கிறது தான் நல்லது. அவளாவது நிம்மதியா இருப்பாள்ல. ஹேமாவோட வாழ்க்கைய பாதுகாக்கிறதுக்காகவா இல்ல உங்களுக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு இப்படி பண்றீங்களா? எதுக்கு அபார்ஷன் பண்ண சொல்றீங்க? ஒரு உயிரை காப்பாத்த தான் நாம முயற்சி பண்ணணும். ஆனா டாக்டரா இருந்துகிட்டு ஒரு உயிர் அழிக்க யோசிக்கலாமா? ஏற்கனவே ஒரு குழந்தைய இழந்துட்டு மனசுடைஞ்சு போயிருக்கா. இந்த குழந்தையையும் அழிச்சிருன்னு அவகிட்ட நம்ம சொல்ல முடியுமா சொல்லு? நம்மளோட பேரு கெட்டு போயிடுன்னு பயந்து ஒரு உயிரை, அதுவும் கருவுல இருக்கும் போதே அதை இல்லாம ஆக்கணும்னு உங்களால எப்படி யோசிக்க முடிஞ்சது? எனக்கு புரியல. பின்ன எப்படிதான் மத்தவங்க பேசுற அவதூறு பேச்செல்லாம் நம்மளால நிறுத்த முடியும்? நிறுத்திதான் ஆகணும். அதுக்காக பூமிக்கு வந்து வாழ வேண்டிய ஒரு உயிரை கருவிலேயே அழிக்கிறதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். இந்த விஷயத்துல நான் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். பல வருஷங்களா கல்யாணம் ஆகி தனக்குன்னு ஒரு குழந்தை இல்லாம எத்தனையோ பேர் தவிக்கிறாங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு யோசனை சொல்லும் போது எனக்கு அவங்க முகம்லாம் ஞாபகம் வருது. அவளோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்ட யாருமே குழந்தைய அழிச்சிருன்னு கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் நான் உனக்கு எடுத்து சொல்லணுமா பாலு? அதனால உன்னோட இந்த முடிவுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அக்கா பயங்கர பசியில இருக்கீங்க போல இருக்கு. அப்படியே கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிக்க சொல்லு, இல்லனா மூச்சு அடைச்சு செத்து போயிட போறா. அப்பப்ப கொஞ்சம் தண்ணியும் குடிங்க. தினேஷோட பொண்டாட்டி சாப்பாடு எதுவும் தரதில்ல? தினேஷ் பொண்டாட்டியோட பேர் என்ன? பாமா. பாமா இல்லையே, ஹேமா தானே. நான் அப்படிதான் கூப்பிடுவேன். ஆளுங்களை ஏமாத்துற விஷயத்துல அவ ஜலஜால கில்லாடி. அவ இப்ப கூட இல்ல. ஓ, அவ என் பிள்ளைய தூக்கி எறிஞ்சிட்டு அந்த டாக்டர் கூட போனால. சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க பொண்ணோட புருஷன் அதான் அந்த பாலு டாக்டர். அவனெல்லாம் நம்பி வீட்டுக்குள்ளே சேர்க்க கூடாது. நீங்க அப்படி சொல்றதுனால இங்க யாரும் வருத்தப்பட மாட்டாங்க. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. அவனை எல்லாம் வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்க கூடாதுன்னு நினைச்சதான் ஆண்டி வீட்டை விட்டே துரத்திட்டாங்க. எனக்கு அந்த பாலு மேல பெரிய அளவுல பகை ஏற்பட காரணம் தினேஷ் பொண்ணு சாவுக்கு பின்னாடி
பாலுவோட கைங்கரியம் இருக்குன்னு தெரிஞ்சப்புறம்தான். ஹேமாவை தனக்கு சொந்தமாக்கிக்கணுங்கிறதுக்காக அவன் தான் அந்த பெண் குழந்தைய கொன்னுட்டான். அவன் கொல்லுவான் சார். ஏன்னா அவனால ஹேமா இல்லாம வாழ முடியாதுல்ல. ஆனா உங்க பொண்ணுதான் இதுக்கெல்லாம் எப்படி துணைப்பாரானே எனக்கு தெரியல. என் பொண்ண அவன் ஏதேதோ சொல்லி மயக்கி வச்சிருக்கான். இருந்தாலும் 2 பொண்ணுங்களை எப்படி ஒரே இடத்துல தங்க வைக்க முடியும்? அது உமாவுக்கு பாலுவோட உண்மையான முகம் தெரியாததால தான். பாலுவுக்கு ஹேமாவுக்கும் ரகசிய உறவு இருக்கிறது அவளுக்கு தெரியாததால தான். என் பொண்ணு ஒரு அப்பாவி. பேச்சுக்கு வேணா பெரிய டாக்டர்னு சொல்லலாம். இந்த மாதிரி பொய் புரட்டெல்லாம் அவளுக்கு தெரியாது. நான் அப்படிதான் அவளை வளர்த்து ஆளாக்குனேன். 2 குழந்தைங்களுக்கு அம்மானாலும் இப்பவும் அவ புது பொண்ணு மாதிரி தான் இருக்கிறா. எல்லாரும் சும்மாவா சொன்னாங்க? ஒன்னும் தெரியாத பாப்பா போட்டாலும் தாப்பான்னு. 2 குழந்தைங்களை பெத்து உங்க பொண்ணுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சொல்றீங்களே. உங்க பொண்ணு படுக்கிற ரூம் பக்கத்துல ஒரு ரூம் இருக்குல்ல, பாலு டாக்டரோட புள்ளைய ஹேமா பெத்தெடுப்பால. அப்ப தெரியும் பாலு டாக்டரோட உண்மையான முகம். நான் அப்படி ஒரு செய்தி கேட்டுட்டு தான் இங்க வந்திருக்கேன். கேட்டதுமே என் அடிவயிறே கலங்கி போயிடுச்சு. அதனாலதான் நான் இங்க வந்து இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்ன விஷயம்? அவ என் புள்ளைய விட்டுட்டு அந்த பாலு டாக்டர் வீட்டுக்கு போனால, அத இப்ப கர்ப்பமா இருக்கா. ஷாக் ஆயிடுச்சா? 2 பேரும் மிரண்டுட்டீங்களா? நீங்க இப்ப சொன்னது உண்மையா? உண்மை இல்லாம பொய்யான கர்ப்பத்தை உருவாக்க முடியுமா? 2 வீட்டுக்காரங்களும் இப்போ பெரிய சோதனையில மாட்டிக்கிட்டாங்க. என் புள்ள மட்டும் இப்ப வரணும். அவ இஷ்டத்துக்கு பண்ணது வேலைக்காக பாலு டாக்டரை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான். இப்ப இது எங்க கொண்டு போய் கொட்டி தீக்கிறது? அடடே, அங்க இருக்கா? தினேஷ் இப்ப எங்க இருக்கான்? அவனை உடனே இங்க வர சொல்லு. இல்லனா யாருக்கும் தெரியாம அபார்ஷன் பண்ணி முடிச்சிட்டா என்ன பண்றது? எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை அவ்வளவு சீக்கிரம் மூடி மறைக்க முடியாது. நான் இப்பவே நோட்டீஸ் அடிக்க ஆரம்பிச்சிடுவேன்ல. ஊர் முழுக்க தம்பட்டு அடிச்சு நான் சொல்லிடுவேன். ஊருக்கே தெரிய வைக்கணும். என் மகளுக்கு துரோகம் செஞ்ச அந்த பாலுவை நார் அடிக்கணும். இது அப்படிலாம் விட்டுற முடியாது. தினேஷ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உடனடியா வேலை யாருமே. தீபன், உன் பாக்கெட்ல எவ்வளவு இருக்கு? காசா? ஆமா. எவ்வளவு வேணும்? பாவம், அவளுக்கு ஒரு 2000 ரூபாய் கொடு. 2000? இன்னும் ஒரு 500 எக்ஸ்ட்ரா கொடு. அப்படியே அது அவகிட்ட கொடுத்து. ஐயோ, இதெல்லாம் எதுக்கு? காசு பணம் தேவைப்படும்ல, கையில இருக்கட்டும். எங்களுக்கே தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி தானே நீ இங்க வந்து சொல்லியிருக்க. ஆனா அது எங்க பொண்ணோட வாழ்க்கையை வீணாக்குற மாதிரி ஆயிடும். ரொம்ப நன்றி. தீபன், இந்த அம்மாவும் நம்ம கூட கார்லயே வரட்டும். நாம இவள அவ சொல்ற இடத்துல டிராப் பண்ணிடலாம். ஆமா, முடிஞ்சா நம்ம பாலுவோட வீடு வரைக்கும் போவோம். அந்த பக்கமே வர மாட்டேன். அக்கா போவாங்கல்ல, அதோட அந்த வீட்டோட லட்சணத்தை பத்தி நல்லா சொல்லுவாங்க. அது 1-2 வார்த்தை இல்ல. என் புள்ளையோட வாழ்க்கை கெடுத்தவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அவங்க நடத்தைய பாட்டா பாடி கிழிச்சிடுவேன். அப்ப லேட் பண்ண வேண்டாம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை உடனே போய் சொல்லிடுங்க. இல்லாண்டி நிச்சயமா சான்ஸை நமக்காக ரெடி பண்ணி கொடுத்த சரியாவ போகட்டும். அப்புறம் பாட்டை கேட்டு பாலுவோட குழந்தைங்க சந்தோஷமா இருக்கட்டும். இப்பவே நம்ம அங்க போலாம்ல? கண்டிப்பா வாங்க. இங்க வாடா. இந்தா. வேண்டாம். இல்லை, நான் காசுக்காக உங்க கூட வரல. நீ ஆசைப்படாமல் இருந்தாலும் என்னால் தராமல் இருக்க முடியாதுடா. என் கூட யார் வந்தாலும் சரி, அவங்க உழைச்ச பணத்தை அவங்கள்ட்ட கொடுக்கறது தான் என்னுடைய பாலிசி. வேற ஒருத்தர் உழைச்ச பணத்தை எடுத்துகிட்டு போகிற பழக்கம் எனக்கு கிடையவே கிடையாது. இந்தா, அதை வச்சுக்கோ. ஐயோ, நான் உங்ககிட்ட பணம் வாங்க மாட்டேன். சும்மா புலம்பாம வாங்கடா. இல்லை, வச்சுக்கோ.
இது பாரு, குருவா இருந்தாலும் சிஷ்யனா இருந்தாலும் சரி, வேலை செஞ்சா கூலி கொடுத்தே ஆகணும். எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு ஐடியா தானே உங்க கூட நான் வந்தப்ப எனக்கு கிடைச்சது. நீ இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நம்ம பார்க்கற செய்யறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. நமக்கு கண்ணுக்கு தெரியாத மர்மங்கள்லாம் நிறைய இருக்கு. உனக்கு இப்ப புரிஞ்சுச்சுல? இந்த மனுஷங்க கூடவே இருந்து அன்பு காட்டுங்கிற பேர்ல ஒருத்தனுக்கு பண்ணுவான் பாரு துரோகம், அது இந்த மனுஷ பிறவியை விட மிருகங்கள் எவ்வளோ பரவாயில்ல தினேஷ். புரியுது. அதனால இன்னில இருந்து நீயும் நல்லவனா நடி, எல்லாரும் நம்புற மாதிரி நடி. எல்லார் கூடயுமே உன்னுடைய பொய்யான அன்பை நீ காட்டு. அன்பு காட்டுறங்கிற பேர்ல கூடவே இருந்து அவன் முதுகுல குத்து. ஆனா அது செஞ்சது நம்ம தான் யாருக்கும் தெரியக்கூடாது. யாருக்கும் நம்ம மேல ஒரு சந்தேகம் வரக்கூடாது. குடிகாரனா சுத்துற இந்த தினேஷ் வெளியே போய் ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி வரும்போது தினேஷ் ரொம்ப நல்லவன்னு எல்லாரையும் நம்ப வைக்கணும். அன்பா பேசி நம்ப வை. அதுக்கப்புறமா தான் உன் பொண்ணை கொன்னு உன் பொண்டாட்டிய சொந்தமாக்க நினைச்சாலும் அந்த பால் இருக்கால, அவனுக்கே தெரியாம அவனை நீ பழி வாங்கணும். முதல்ல உன்னோடைய மகளுக்கு பதிலா அந்த பாலுவோட மகளை நீ கொல்லணும். ஆனா உன் மேல சந்தேகம் வராம இருக்க நீ அவங்க கூட தான் இருக்கணும். நீ அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் காட்டுக்குள்ள விட்டுட்டு வந்துட்டீன்னா மிச்சத்தை அந்த காட்டியான பார்த்துக்கிண்டா. எந்த சந்தேகமும் உன் மேல வரவே கூடாது. அதுக்கு நீ முதல்ல பாலுவை நம்ப வைக்கணும். நீ இப்ப இருந்தே இந்த நிமிஷத்துல இருந்து அதுக்காக நீ தயாராகணும். இந்த குருநாதன் இருக்கண்டா, நீ நல்லவனா நடிச்சு ஏமாத்தணும். உன்னால முடியுமா? என்னால முடியும் குருநாதா, என்னால முடியும். பாலுவை பழி வாங்கிறதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன். யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நான் உறவாடி கெடுப்பேன். அப்படின்னா போடா, உன் சாமர்த்தியம் என்னன்னு நான் பார்க்குறேன். உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் சரி, இந்த குருநாதனை கூப்பிட்றா, உடனே நான் வரேன்டா. என் மக உயிருக்கு பதிலா அந்த பாலு மக உயிரை எடுக்கணும். அதுதான் என்னோட லட்சியமே. இறங்குங்க. நாங்க பாலுவோட வீட்டுக்கு வரல. இப்ப அவன் எங்களை பார்க்க கூடாது. நாங்க தான் உன்னை கூட்டிட்டு வந்தோம்னு அந்த வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாது. நீங்க போய் என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்க. நீங்க திருப்தியா திரும்பி வந்தா போதும். நாங்க உனக்காக இங்க காத்துட்டு இருக்கோம். மனுஷங்களா பிறந்துட்டா கொஞ்சமாச்சும் சூடு சொல்ல வேண்டாம். அதெல்லாம் இல்லாதவங்க அவமானப்பட்டு தான் ஆகணும். ஒரு வகையில என் பொண்ணு தங்கி இருக்கிற வீடு தான் அது. சொல்லி என்ன பிரயோஜனம்? நம்ம சொல்ல நினைக்கிற விஷயத்த சொல்லாம இருக்க முடியுமா? சரி சரி, நீ போ. உங்களுக்கு பயமா ஒன்றும் இல்லையே? பயமா? எனக்கா? அங்க போய் நான் என்னென்ன பாட போறேன்னு நீங்க 2 பேரும் கேளுங்க. இவன் உள்ள போய் பெரிய கச்சேரியா வச்சிருவா. அந்த வீட்டில் இருக்கிறவங்களோட நிம்மதியை கெடுக்க இந்த அவமானமே ஜாஸ்தி தான். அப்பு, அம்மு வாங்க வந்து சாப்பிடுங்க. எங்களுக்கு வேணாம். டீ பாட்டிங்க காத்துட்டு இருக்காங்க. அதான் வரேன்னு சொல்றேல. ஓ, இது எப்படி இருக்கு? நில்லடி. உன்னைத்தான் நில்லுன்னு சொன்னேன். என்ன பார்த்துட்டு எங்கடி ஓடி ஒளிய பாக்குற நாசமா போறவளே.
என்ன பார்த்தது ஏண்டி உனக்கு வேர்த்து கொட்டுது? நீங்க இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? உன்னோட விசேஷத்தை தெரிஞ்சுக்கதாண்டி. புதுசா ஒருத்த உன்னை வச்சுக்கிட்டு இருக்கான்ல, அவனை பார்த்து நல்ல நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கதான் வந்திருக்கேன். கூப்பிடு அந்த டாக்டர் பாலுவ. கூப்பிடு அவனை. என்னோட புள்ள தினேஷோட புள்ளையும் கொன்னுட்டு அவன் பொண்டாட்டி கூட்டிட்டு வந்திருக்கான். அந்த டாக்டர் நான் இன்னைக்கு பார்த்தே ஆகணும். அவனை வெளியே கூப்பிடு சொல்றேன்ல. நீங்க இங்க இருந்து கிளம்புறீங்களா? நான் போகணும்னா அதுக்கு முதல்ல அவனை பார்த்தாகணும். ரெண்டு பொண்ணுங்களையும் கூடவே தங்க வச்சுக்கிட்டு அவன் பண்ற வேலை இருக்கே, அதுக்கு இன்னைக்கே ஒரு முடிவு கட்டுறேன்டி. வீடு தேடி வந்து என் புள்ளையே அவமானப்படுத்துறியா? இங்க இருந்து வெளியே போ. இப்ப நான் சொன்னது தப்பா போச்சா? இவளை எத்தனை நாளா உன் புள்ள கூடவே வச்சிருக்கான்னு தெரியுமா? என் புள்ளையோட குழந்தைய கொன்னது இவளை கூடவே வச்சுக்கிறதுக்கு தானே. நீங்க இங்க இருந்து கிளம்புறீங்களா? இப்ப பாலுவோட குழந்தைய தானே சுமந்துக்கிட்டு இருக்க. இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? என்னடி பாக்குற? என்ன வாயடிச்சு போய் நிக்கிற? இத பாரு, ஒழுங்கா இங்க இருந்து வெளியே போயிடுன்னு சொன்னேன். நீ எதுக்குமா என்கிட்ட வந்து கோவப்படுற? இவ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தானே கர்ப்பமா இருக்கா. அதுவும் இல்லாம என் புள்ள தினேஷ் இந்த பக்கமே வந்தது இல்லல. அப்படி இருக்கும்போது யாரோட குழந்தைய சுமந்துகிட்டு இருக்கா? நீங்க இப்படி அநியாயமா பேசாம இங்க இருந்து கிளம்புறீங்களா? இந்த விஷயத்தை நான் ஊர் முழுக்க தம்பிட்டு அடிப்பேன். என் புள்ள தினேஷ் மட்டும் இங்க வரட்டும். அவன் ஊன் வாயாலே உண்மையை சொல்ல வைப்பான். பாரு, என் புள்ளைய பத்தி ஏதாவது ஏடாக்கூடமா பேசுன, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நான் ஒண்ணு இல்லாத பொய்யே சொல்லல. சரியான முறையில கல்யாணம் கூட பண்ணிக்காம கூட தங்க வச்சு புள்ளைய கொடுக்கறதானே உன் புள்ளையோட வழக்கம். அப்படிதானே அந்த டாக்டர் அந்த பொண்ணை கூட வச்சுக்கிட்டு 2 குழந்தைய பெத்தெடுத்தது. இதோ இந்த 2 தான் இங்க நிக்குதுங்களே. இப்ப 3வது அவ வயித்துல இருக்கு. இப்படிப்பட்ட அராஜகமான ஒரு குடும்பம் இந்த ஊரை நான் பார்த்ததே இல்ல. டாக்டர் பெரிய டாக்டர், டாக்டர் பாலு வீணா போனவன். அவனை நான் அசிங்கப்படுத்தாம போறதில்ல. என் புள்ளைக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண நீ உன் வாழ்க்கையில நீ விளங்காம தானே போவ. இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன். உன் புள்ள பாலுவை இனிமே எப்படி அசிங்கப்படுத்துறான்னு மட்டும் பாரு. என் புள்ள தினேஷ் மட்டும் இப்ப இங்க வரட்டும். உன் புள்ள செஞ்ச எல்லா லீலைகளுக்கும் அவன் ஒரு முடிவு கட்டுவாண்டி. என்னடி நான் பாட்டு பேசிட்டே இருக்க, பாத்துக்கிட்டே இருக்க. ஐயோ, என்ன யாரோ கல்லால அடிச்சிட்டாங்களே. ஐயோ, என் மகனே தினேஷா, சீக்கிரம் வாடா. ஐயோ, கல் எறிஞ்சு என் மண்டையை உடைச்சிட்டாங்களே. யார் என் மேல கல் எறிஞ்சது? என் மேலேயே கல் எறிஞ்சிட்டீங்களே. இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் நாசமா தான் போவீங்க. நீங்க இனிமே நிம்மதியா இருக்க நான் விடவே மாட்டேன். எழுதி வச்சுக்கொடி. உன் வயித்துல வளர இந்த குழந்தையோட விஷயத்துல எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். அப்பதான் நானும் என் புள்ளையும் அடங்குவோம். ஐயோ, தூ. ஐயோ, நீ சீக்கிரமா வண்டி எடுத்து இப்ப. அப்போ அம்மோ,
ஏன் 2 பேரும் ஒளிஞ்சிருக்கீங்க? அந்த பிசாசு போச்சா? போயிட்டாங்க. அவங்கள எங்க போனாங்க? விரட்டி விட்டாங்க. யாரு? யாரோ அவங்க மேல கல் எறிஞ்சிட்டாங்க. யாரு? யாருன்னு தெரியல. எங்க இருந்தோ ஒரு கல்லு அவங்க நெத்தில வந்து விழுந்ததோ அவங்க கதறி எழுதுக்கிட்டு ஓடியே போயிட்டாங்க. அது ஸ்பேஸ்ல வந்து எரிக்கலாம் இருக்கலாம். அப்படியா? மண்ணாங்கட்டி. சரி, யாரு அவங்க மேல எரிஞ்சிங்க? நாங்க இல்லையே. உண்மை சொல்லு, நீ தானே அது? நான் இல்ல. அப்படின்னா நீ அம்மா? ஐயோ, நான் இல்ல. பின்ன கல்லெடுத்து அப்போ நான் கிட்ட கொடுத்தது நான் தான். அத வச்ச குறி தப்பாம அவங்க நெத்தில எரிஞ்சிட்ட இல்ல? யாராவது இப்படி செய்வாங்களா? அந்த பிசாசு உங்க எல்லாரையும் திட்டினாலே, அது மட்டும் சரியா? அவங்க குணமே அதுதான்டா. உங்களுக்கு நல்ல பழக்கத்தை தானே சொல்லி வளர்த்துட்டு இருக்கோம். அவங்கள மாதிரி நீங்க பண்ணலாமா? அப்பாவை பத்தி பேசினதும் எனக்கு கண்ட்ரோலே போச்சு இல்லாமோ? ஆமா, அத நாங்க எரியலனா இங்க இருந்து அவங்க போக மாட்டாங்க. அதெல்லாம் சரிதான். இத பாரு, இனிமே இந்த மாதிரி பண்ணக்கூடாது, சரியா? இதுக்கு மேல எந்த சரிப்பட்டு வர்றது? வா, நம்ம போலாம். அந்த கிழவியை யார் கல்லால் அடிச்சத? எப்படி திடீர்னு கல் வந்ததுன்னு தெரியலையே. கண்டிப்பா யாராவது எரிஞ்சிருப்பாங்கன்னு தான் தோணுது. யாரு? உமாவோட எதுக்கும் அடங்காத பிள்ளைங்க. அதுங்க அதுவும் செய்யும், அதுக்கு மேலேயும் செய்யும். அந்த 2 குட்டி பிசாசையும் எனக்கு நல்லா தெரியும். படக்கூடாத இடத்துல பட்டிருந்தா அந்த பொம்பளை செத்துருப்பாள்ல. அவன் பிள்ளைங்களாச்சே, அதுங்களுக்கு அந்த சுபாவம் இருக்கதானே செய்யும். என்னதான் இருந்தாலும் அந்த கிழவி ஒரு வழி ஆயிருப்பாங்க. நம்ம அங்க வெயிட் பண்ணி நிக்காததுனால நம்ம வீட்டுக்கு பஞ்சாயத்து கேட்டு வந்துருவாளா? ஆண்டி, அப்படிலாம் நடக்காது. அங்கதான் நிறுத்துங்க தம்பி, அங்க நிறுத்துங்க. அது தினேஷ் தானே? நன்றிப்பா. தினேஷ், தினேஷ், நீ எப்ப வந்த? இப்பதான் வரேன். பொண்ணை பார்க்கறதுக்காக நானும் ஆண்டி எவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? நம்ம நிறைய விஷயம்லாம் செஞ்சு முடிக்க வேண்டியிருக்கு. நல்லா பணம் கிடைக்கிற வேலை தான். நீ வந்து கார்ல ஏறி உட்காரு. நம்ம எல்லாத்தையும் ஆண்டி வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். நான் அப்புறம் வரேன். இனி நான் உன்னை விட மாட்டேன். உனக்கு தெரியாத நிறைய ஷாக்கான விஷயம்லாம் இருக்கு, அதை நீ தெரிஞ்சுக்கணும். வா. இல்ல, இப்ப எனக்கு வேற வேலை. இப்ப நீ என் கூட வந்தே ஆகணும். உனக்கு நிறைய லாபம் கிடைக்கிற விஷயம் தான் அது. வா, வந்து கார்ல இல்ல, நான் என்ன சொல்றேன், கொஞ்சம் எனக்கு இல்ல. உட்காரு. இந்த விஷயத்துல நீ சொன்னது ரொம்ப சரிதான்டா. ஹேமா கர்ப்பமா இருக்கான்னு தினேஷுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஹேமாவோட வயித்துல வளர்றது அவனோட குழந்தை இல்ல, உன்னோடதுதான்னு அவன் எங்க வேணா அடிச்சு சொல்லுவான். அது உன்னை வச்சுக்கிட்டு அவன் உன்னை ரொம்பவே அவமானப்படுத்துவான். தினேஷ் மட்டும் இல்ல, இந்த ஊரே பாலுவை பத்தி பேசினாலும் இந்த விஷயத்துல பாலு மேல உனக்கு முழு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அப்புறம் எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? பப்ளிக் என்ன பேசுறாங்கன்னு பார்த்தெல்லாம் நம்மளால வாழ முடியாது. ஏதோ கெட்ட நேரத்துல ஹேமா உங்க கூட தங்கினதுனால தினேஷ் சொல்றதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு கேட்கறவங்க கண்ணை மூடிட்டு நம்புவாங்கடா. அது மட்டும் இல்ல, உன்னையும் ஹேமாவையும் சேர்த்து வச்சு பேசினது இன்னும் ஜனங்களோட மனசுல இருக்கிறதுனால இப்படி ஒரு கதை வெளியே வந்தா உன்னால சமாளிக்க முடியாதுடா. ஆமாடா, இந்த விஷயம் தீபனுக்கும் அவன் அம்மாவுக்கும் தெரிஞ்சிட்டா தினேஷனை வச்சு என்ன அழிச்சிருவாங்க. ஏய், இது மற்ற விஷயம் மாதிரி இல்ல, உன்னோட இமேஜையும் ப்ரொஃபஷனையும் பெரிய அளவுல பாதிக்கும். இதை எப்படி சரி கட்டுறது, எப்படி நிறுத்துறது?
என்ன கேட்டா இந்த விஷயம் யாருக்கும் தெரியாதுல்ல. தினேஷுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஹேமா கிட்ட இந்த விஷயத்தை பக்குவமா எடுத்து சொல்லி அவகிட்ட அவளை அபார்ஷன் பண்ண சொன்னா என்ன? அபார்ஷனா? இப்படி எல்லாம் சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? உன்னால மட்டும் எப்படி இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது? இவ்வளவு கீழ்த்தரமா யோசிக்கிற? இது என்னோட முடிவு இல்ல. நான் அப்படி நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். பின்ன யார் உனக்கு இந்த ஐடியா கொடுத்தது? மறுபடியும் பாலுவை பத்தி ஹேமாவோட புருஷன் எங்க தப்பா சொல்லிடுவானுங்கிற பயத்துல தான் இப்படி பாலு தான் என்கிட்ட சொன்னாரு. அதான் ஆம்பளைங்க, அவங்களுக்கு அவங்கவுங்க இமேஜ் தான் ரொம்ப முக்கியம். அதுக்காக பொண்ணுங்களை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிப்பாருங்க. அவளுக்குன்னு ஒரு மனசாட்சி, எதிர்பார்ப்புகள் இருக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டானுங்க. அவங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கவும் அவசியம் இல்ல. பெண்கள்னாலே அடிமைதான்னு யோசிக்கிற ஆம்பளைங்க தான் இங்க அதிகமா இருக்காங்க. பெண்களுக்கும் மனசு இருக்குன்னு புரிஞ்சுக்கிற ஆம்பளைங்க கம்மி தான். இந்த விஷயத்துல உன் பாலுவும் அப்படிதான் இருக்காரு. பாலுவை நீ அந்த மாதிரி நினைக்காத. மத்தவங்களை குத்த சொல்ல சான்ஸ் கிடைச்சா போதும். இப்படி உண்டிலன்னு அவங்கள பண்ற பாரு, இதான் எனக்கு பிடிக்காது. இப்ப நான் சொன்னதுல அப்படி என்ன தப்பு இருக்கு? பாலுவோட இமேஜ் டேமேஜ் ஆகும்னு தோணுச்சுன்னா ஹேமாவோட வயித்துல வளர குழந்தைய கொண்டுடலான்னு எவ்வளவு ஈஸியா பாலு சொல்லிட்டாருன்னு பாத்தியா? ஹேமா மனசுல இருக்கிறது தெரிஞ்சுமா அப்படி சொன்னா? என்னானாலும் பாலு சொன்ன இந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணாத. ஹேமா அவ வயித்துல வளர குழந்தைய பெத்தெடுக்கட்டும். அதுக்காக இந்த பாழா போன சமுதாயம் என்ன வேணா சொல்லட்டும். நமக்கு எது சரியோ அதை பார்த்து வாழணும், அதான் முக்கியம். பாலுக்கு அவனோட மரியாதை எவ்வளவு முக்கியமோ ஹேமான்ற பொண்ணுக்கு அவ குழந்தைய பெத்தெடுக்கிற எல்லா உரிமையும் இருக்கு. உன்னை பத்தி உமாக்கு எல்லாமே தெரியும், ஆனா மத்தவங்களுக்கு எதுவும் தெரியாதுல்ல. அதுலயும் முக்கியமா லிவிங் டுகெதர்ல வாழ்றவங்களை பத்தி சமுதாயத்துல எல்லாருக்குமே தப்பான கண்ணோட்டம் இருக்கு. அவங்க எதனா ரிலேஷன்ஷிப் வேணாலும் வச்சுக்கலாம். அவங்களுக்கு மத்தியில இந்த மாதிரி விஷயத்துல எந்த விதமான தடங்களும் இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால ஹேமாக்கும் உனக்கும் ஒரு தப்பான பேர் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இந்த விஷயத்தை நீ உமாவுக்கு புரிய வச்சு ஹேமாவை நீ கண்டிப்பா அபார்ஷன் பண்ண சொல்லி ஆகணும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.